ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக காட்டுக்குள்ளே வீடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்படி தாங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த பழைய வீடு, அதாவது கேரளா ஸ்டைல் பழைய வீடை வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஹில்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதுக்கு போகிறதுக்கான வழியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பயங்கர சூப்பராக இருந்துச்சு. நேச்சரை லவ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். பட் நைட் டைம் பண்ணும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோன்னு பார்த்துலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி அண்ட் வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருந்தோம். ஸோ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் சென்னதாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லைஸாக வந்துட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் குக் ஆனதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு அதை வந்துட்டு தோல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு அப்படியே கையிலேயே நான் மசிட்டேன். கொஞ்சம் குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நமக்கு ஈஸியாக டக்குன்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி ஒரு பழக்கம் வந்துடும். ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்துட்டு டோக்கியோட சேர்த்து 6 பேர். பட் டோக்கிக்கு வந்துட்டு செப்பரேட்டாக நான் இதை எடுத்து வச்சுட்டேன். அதாவது பச்சை மிளகா நான் இப்போ போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பச்சை மிளகா வந்துட்டு போட்டுக்கலாம். பட் நான் இதிலேருந்து கொஞ்சம் டோக்கிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா கட் பண்ணி கலரி விட்டுட்டோன்னா ஸ்பைஸ் வந்துடும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பொடி பொடியாக வந்துட்டு நல்லா நசுங்கி போட்டதுக்கப்புறமா அது எல்லாமே நான் அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு கலக்கி விட்டுக்கலாம். இதிலேருந்து நான் கொஞ்சம் டோக்கிக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஃபர்ஸ்ட்டே பண்ணியிருந்தால் முழு பச்சை மிளகா ஜஸ்ட் கீறிட்டு போட்டிருக்கலாம். பட் இது வந்துட்டு நம்ம சீக்கிரமாக ஸ்பைஸ் பிடிக்கணும் இல்லை, குக் ஆனதுக்கப்புறம் போடுறதுனால குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு சோயாபீன் பொரியல் மாதிரி பண்ணிடலாம், மசாலா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க வரும்போது நம்ம தக்காளி வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பியோர் சில்லி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இதோட கொஞ்சம் மல்லித்தூளும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு நான் செப்பரேட்டாக ஆல்ரெடி கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சோயாபீனை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன், பெருசாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ சோயாபீனையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆகணும். இது வந்துட்டு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பெருஞ்சீரகம், மிளகு, தனியா பவுடரை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 3ம் கலந்த பவுடரை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கிட்டா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். மீன்வெல் டோக்கியோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்டி பண்ணிட்டு இருந்தா. இறங்கி கலிக்கா. ஓகே, லெட்ஸ் ப்ளே. ஓகே, ഏതെങ്കിലും പറ, ഈ വഴി എങ്ങനെയുണ്ട്? എങ്ങനെയുണ്ട്? வழி முழுக்க அப்படியே மலையை வந்துட்டு உடைச்ச மாதிரி அங்கங்கே அதனோட கல் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இங்கே போனோன்னா வழி வந்துட்டு இதான் போல், இப்படி தான் வந்துட்டு நம்ம நடந்து போகணும் போல். யோசிச்சு பாருங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மற்றபடி ரோடெலாம் ஒரு சில இடத்துலலாம் ரோடெல்லாம் நல்லா இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு 2 வீடு தான் இருக்குது. மேபி அதனால் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வழி இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் உண்டோ? നിന്നെ ഞാനല്ലേ എടുത്തിട്ട് നടക്കണേ, എനിക്ക് സൂപ്പർ ആയിട്ട് ഉണ്ടാവും. എന്നെ എടുത്തിട്ട് ഞാനല്ലേ നടക്കണ്ടേ, അപ്പൊ എനിക്ക് സൂപ്പർ ആയിട്ടേ ഉണ്ടാവും. ഇത് സാമിന്റെ പ്ലേസ് അല്ലേ? ചൂളുണ്ട്, സാമിന്റെ പ്ലേസ്. അവിടെ ചൂളുണ്ട്, തൊഴുതോ. വയസ്സായ കാലത്തിൽ ഇത് ആവശ്യമോ? അവിടെ ഇതിനൊക്കെ വരാപ്പളേ അവര് വീട് വെക്കാൻ വേണ്ടി അവിടെ കുറച്ച് തകർത്തിട്ടു. അപ്പൊ അതിന്റെ ഇതിലല്ലേ സ്നേക്ക് മാമ.
நமக்கு அங்கே எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே கேரளாவில் ஓணம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல். நம்ம எப்படி இந்த பொங்கல் சீசனில் நல்ல அழகாக கோலம் போட்டு பூசணிக்காய் பூவெல்லாம் வச்சு சாணி வச்சு நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த ஓணத்துக்கு முன்னாடி 10 நாளுமே வந்துட்டு இந்த மாதிரி பூவெல்லாம் வந்துட்டு வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க டெய்லி. ஸோ இங்கே வந்துட்டு நேற்றே பண்ணிட்டாங்க. பட் நம்ம வீட்டில் வந்துட்டு இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லி 10 நாளைக்கு நாங்கள் போடுற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டோம். பட் ஆண்டி வந்துட்டு அங்கே வயலில் இருக்காங்க. நிறைய நண்டு வந்துட்டு வந்துடுதான் வயலில். ஸோ அதனால் அதுக்கு மருந்து அடிச்சுட்டு அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. நிக்கிலோட அம்மம்மாவோட பிறந்த வீடும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த வயல். நார்மலாக நம்ம ஊரில் வயல் வந்துட்டு அப்படியே கீழே தானே இருக்கும். இது மலையில் வந்துட்டு அதனோட அந்த ஸ்ட்ரக்சரே வந்துட்டு இப்படி இருக்குது, லைன் பை லைனாக இருக்குது. நான் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு பாக்ஸ் ஸ்கொயர் டைப்பில் அப்படியே படர்ந்துருக்கும். இது வந்துட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, இந்த நதியெல்லாம் போனால் எப்படி இருக்கும் லைனாக, அந்த மாதிரி வந்துட்டு லைனாக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இது புதுசாக நான் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது இந்த மாதிரி லைனாக போகிற இந்த வயல் டைப்பை பாருங்கள், மருந்து வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருந்தால் நண்டெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கான். ஸோ அதை வந்துட்டு அடிச்சிட்ருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த ஹாஃப் சர்க்கிள், இது வந்துட்டு கிணறு. பாதி மூடிட்டாங்களாம், இன்னும் கொஞ்சம் பாதி வந்துட்டு மூடணுமா. இந்த மழை சீசன் போனதுக்கப்புறமா மூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பாதி வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த லேண்ட் ஃபுல்லாக ஆண்டியோட தான் ஒரு பாதி வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா இங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் மஞ்சள், இஞ்சி, அதுக்கப்புறம் கூவா பொடி, ஆரோ ரூட் இருக்கு இல்லையா, அந்த செடி, இது எல்லாமே இங்கே இருக்குது. இதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சேப்பங்கிழங்கு செடி. இது இந்த ஒல்லிய இலை இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இஞ்சி செடி. இப்போ உங்களுக்கு நான் இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது வந்துட்டு இஞ்சி செடி. இது வந்துட்டு அந்த ஆரோ ரூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கூவான்னு சொல்லுவாங்க இங்கே, அதனோட செடிங்க ஃபுல்லாக. அதோட செடிங்களே வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வந்தோன்னா இது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்துட்டு சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு செடி. இது வந்துட்டு சேப்பக்கிழங்கு செடி. இதெல்லாமே அப்படியே மிக்சடாக வந்துட்டு இவங்க வச்சுருக்காங்க. அதாவது காய்கறி, அதாவது இவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான மேக்ஸிமம் காய்கறிங்க எல்லாமே இவங்க வந்துட்டு வீட்லேயே பண்ணிடுவாங்க. அதாவது மிளகு செடியாக இருக்கட்டும், தேங்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸு, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு வீட்லேயே பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பச்சை மிளகா இருக்குல்ல, அதுவுமே கேரளாவில் இருக்கும். வீட்டுக்கு தேவையானது அப்படி அப்படியே ஒன்று ஒன்று பறித்து வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்துட்டு இவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. ஈவினிங் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நைட்லேயே நாங்கள் வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இந்த வழியாக வந்தோம். நைட் வியூ வந்துட்டு அப்படியே ஒரு த்ரில்லாக இருந்துச்சு. திருப்பி நடந்து வரும்போது வழி முழுக்க நண்டெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த எல்லாமே பார்த்தோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு மஞ்சள் செடி. அதாவது பியோர் மஞ்சளாக இருந்துச்சுன்னா ஓவர் கலராக இருக்காது. நம்ம பேக்கெட்டில் வர மஞ்சள் தான் ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்குது. பட் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு பியோரான மஞ்சள் அரைச்சோன்னா அது ஓவர், அதாவது ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா குழம்புல, அந்த மாதிரிலாம் வராது. அதுலேயே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் அதில் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஏன்னா வந்துட்டு பியோர் மஞ்சள் கலர் இல்லாமல் இருந்துச்சு குழம்பு. அதில் வந்துட்டு எது கரெக்டுன்ற மாதிரியே நான் யோசித்தேன். அப்புறம் இங்கே கேட்கும்போது பியோர் மஞ்சள் வந்துட்டு அதிகமாக கலர் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு ஒரு வீடு இப்போ காமிச்சோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சும்மா வந்துட்டு பார்க்க போனோம். அங்கேயும் ஒரு ஆண்டி இருக்காங்க. திருப்பி இந்த வர வழியில் வந்துட்டு இருட்டாயிடுச்சு. இருட்டானதுக்கப்புறமா அதில் அழகாக க்யூட்டாக அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். வழியில் நண்டெல்லாம் பார்த்தா அதையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் கிளிப்லலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ வயலெல்லாம் பார்த்துட்டு ஆண்டியை வந்துட்டு திருப்பி நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் ஆண்டிக்கு சொல்லாமல் வந்துட்டோம். அண்டு சொன்னேன் இல்லைங்களா, குட்டி குட்டி பச்சை மிளகா, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதான் சைஸே, இந்த பச்சை மிளகாவோட சைஸு. இதுவுமே வந்துட்டு கேரளாவில் மேக்ஸிமம் நிறைய பேரோட வீட்டில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ டெய்லி யூஸ்க்கு இப்படி உங்களால் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வெண்டைக்காய் பார்த்தீங்களா, ஒரு செடியில் ஒரே ஒரு வெண்டைக்காய் இருக்குது.
ஸோ இதுவுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறைய காய்கறி கேரளா பீப்புள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்துட்டு எப்படின்னா கம்மியாக தான் குழம்பே வந்துட்டு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற சட்னி மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஈவன் ரைஸுக்கே நம்மளாம் வந்துட்டு நிறைய குழம்பு ஊற்றிட்டு நிறைய சாப்பிடுவோம் இல்லையா, இவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு ஆட் பண்ணிப்பாங்க. அதுக்கு இந்த 4 வெண்டைக்காய் ஒரு நாள் குழம்புக்கே சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க. ஓண சமயம் வந்துடுச்சுன்னா ஓணத்துக்கு பூக்கோளம் போடுறதுக்கு வீட்லேயே இவங்க ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதான் சொன்னேனே, ஈவினிங் வியூ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஆசையாகவும் இருந்துச்சு. பட் இருட்டாக தான் எனக்கு சவாலாகவே இருந்துச்சு. வழியில் நடந்து போகிறது எப்படி வந்துட்டு இங்கே எப்படி இருப்பாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இதுதாங்க வீடு. பழைய காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அது இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு இந்த வீட்டோட அங்கிள். அது அங்கிள் கிட்ட வந்து சும்மா நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மலையாளத்துலலாம் நானும் எல்லாருக்கிட்டேயும் பேசிடுறேன். பட் ஓரளவுக்கு ஓகே, ஒரு 50% மலையாளம் என்னால் வந்துட்டு இவங்கக்கிட்ட ஈஸியாக நல்லா பேச முடியுது. ஈவன் 50 இல்லை 70-80% கூட நான் வந்துட்டு தான் நினைக்கிறேன். ரொம்ப டெப்த்தான வேர்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு மேபி தெரியாமல் இருக்கும். பட் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது எல்லாருக்கிட்டேயும். உள்ளே போனோன்னா அப்படியே அழகாக ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி 2 பெட்ரூமும் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது மேலே ரூம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதில் போகிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏணி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பழைய வீட்டில் கூட வந்துட்டு இது இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கிச்சன் போனோன்னா அடுப்பு செட் பண்ணுற மாதிரி 3 அடுப்பு செட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு இந்த பழைய காலத்து வீட்டுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் அதுக்குள்ளே அந்த வீடு கட்டும் போதே செல்ஃப்லாம் செட் பண்ணிவிடுவாங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஃபார்ம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயும் எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி ஏரியா வந்துட்டு இருக்கும் போல். அந்த மாதிரி இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் செட் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் இது மேக்ஸிமம் கொஞ்சம் இருக்கும் போல், தனியாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு. மேபி வந்துட்டு இந்த வயலில் விளையிற நெல்லெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா பாயில் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக இவங்க வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க போல். இங்கேயும் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸு. அண்ட் வெளியே வந்துட்டு குட்டியாக ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரம் அது கூட கம்யூனிகேட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலங்க. என்ன மதிக்க மாட்டேங்குதுங்க. சரி ஓகே, மியா பாய், டாடா, மியா பாய், மியா 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 மியா, ചാടിക്കോ. മതി ഇവിടെയൊക്കെ തന്നെ നോക്കണമെങ്കില് റെസ്റ്റോറന്റിനൊക്കെ ഇവിടെ കൊണ്ടാ അവളെ തല പൊളിക്കും. ഞാൻ ഇപ്പൊ വന്നിട്ട് അങ്കിളോട് ചോദിച്ചു എന്നെ ഇപ്പൊ ഇങ്ങനെ ഇറങ്ങിയിട്ട് വേണ്ട ചിലപ്പോ അത് സുഖിയല്ല, അത് സുഖിയന്നെ. അതെ അത് കണ്ട് മനസ്സിലായില്ലേ. അപ്പൊ 2 കഴിച്ചേ ഇത്ര ഉള്ളൂ കഴിഞ്ഞതിലേ. സാധനം കമ്മിയാണ്. ആ വലിയ തൊലി മാത്രമേ ഉള്ളൂ. അത്രേ ഉള്ളൂ. അതെ അതാ പൂച്ച വന്ന് വരും പിന്നീട് ഇരിക്കണു. എവിടെയാ പൂച്ച? പോയോ? ഒന്ന് പോയോ? ഇങ്ങനെ വലിയ ഡാർക്ക് പ്ലേസ് അല്ലേ? ஸோ நான் காமிச்சிருந்தேன் இல்லையா லாங் வியூலேருந்து அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு, ஆனால் திருப்பி வரும்போது ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு விஷுவலாக காமிக்கிறேன். பயங்கரமா டோக்கி வந்துட்டு இப்போலாம் எங்கே போனாலும் அங்கே டாய்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிடுறா. இங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவள் எங்கேஜ்டாக இருக்கா. எப்படி சென்னைக்கு போயிட்டு சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல.
அண்ட் திருப்பி வந்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்ருக்கோம். ரிட்டன் வரும்போது ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஸோ டார்ச் லைட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு மெதுவாக நடந்து போயிட்டுருந்தோம். வழி முழுக்க நிறைய நண்டு, அதாவது மருந்து அடிச்சதுனால எல்லாம் மேலே வந்துடுதா இல்லை அதனோட ஃபுட் சாப்பிட்ற டைம் அப்படின்றதுனால அதுக்காக மேலே வருதான்னு தெரியல. பட் வந்துட்டு நிறைய நண்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வழி முழுக்க இருந்துச்சு. உண்டல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ துணி கட்டியிருக்காங்களே அங்கங்கே, ஸோ இந்த இடத்துல இருந்து தவளை ஜம்ப் ஆகிட்டு நம்ம மேலே விழுந்துருமா, அந்த டைமில் பயந்துட்டு அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம நடந்துருக்கிற பிளேஸ்க்கும் கீழேயும் ரொம்ப டவுனு, விழுந்தோன்னா ராத்திரியில் கண்டிப்பாக அடிப்படும். ஸோ அதனால் பார்த்து வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. நீங்களே இப்போ நைட்டில் பார்க்கலாம் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.